ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க. ஆமாங்க, ரொம்ப டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது பன்சி ரவை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா மார்க்கெட்ல அறிமுகமாயிருக்கு. அதுல ஒரு வித்தியாசமான ஒரு உப்புமாவை செஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு, சுட சுட இருக்கு. இதுக்கு என்ன சைட் டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடவே வேண்டாம். நான் ஜஸ்ட் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வச்சிருக்கேன், இன்னொரு டிஷ்ஷும் வச்சிருக்கேன். இதுக்கு நெல்லிக்காய் ஆவக்காய் என்னோட வீடியோல இருக்கு. எனக்கு பேசவே முடியல, டெம்டிங்னஸ், உடனே சாப்பிடணும்னு இருக்கேன் நானு. இப்ப பாருங்க, நெல்லிக்காய் ஆவக்காய் போதும் இல்லைங்களா? சூப்பரா இருக்கும், சாப்பிடறதுக்கு உடனே நான் ரெடியா இருக்கேன். நீங்களும் வாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பன்சி ரவை உப்புமா. இது கர்நாடகால தயாரிக்கிற ஒரு ரவை. இது ஒரு விதமான கோதுமையில செய்யறாங்க. ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்களை நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான விஷயங்க. இது உங்களுக்கு ஒரு அறிமுகம் படுத்த போறோம் ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பன்சி ரவை. பாருங்க, பன்சி சோஜி பிரீமியம் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு அரை கிலோ பாக்கெட் வாங்கிட்டு ஒரு 2-3 வெரைட்டி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். பாருங்க, இதுல பன்சி ரவன் போட்டிருக்குங்களா? இது இப்போ மார்க்கெட்ல புதுசு. இது டேஸ்டும் நல்லா இருக்கு. இது என்ன அப்படின்னா, கர்நாடகால அப்புறம் மங்களூர்ல அங்கெல்லாம் ஒரு விதமான கோதுமைங்களாம். அந்த கோதுமையில செய்யற ரவை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அறிமுகமாச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அங்க அந்த சீதோஷ நிலைக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா குவிக்கா செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் செஞ்சு பார்த்துட்டு வியூவர்ஸ்க்கு நம்ம அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் கூகுள்ல எப்படி இதனுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு அது உங்களுக்கு போட்டோவை நான் உங்களுக்கு போடுறேன். அதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்றதை விட நீங்களே அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். இதை யூஸ் பண்ணலாம், இது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியா செய்யலாம். இது நம்ம என்ன விதமா வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நான் உப்மா, நார்மலா உப்மா அதெல்லாம் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருக்கு. எப்படி செஞ்சாலும் இது டேஸ்ட் நல்லா இருக்கு. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வறுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்ல தான் நான் வச்சிருக்கேன். பாருங்க, சில்லுன்னு இருக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த ஈரம். இப்ப மேல கவர் மேலதான் ஈரம் இருக்கு, ரவை எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப பாருங்க, இதை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போறேன். சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். இது பாசி பருப்பு ஊற வச்சிருக்கேன், வேக வைக்க போட்டிருக்கேன் அடுப்புல நானு. இப்ப இது நாம எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறோமோ அதுல 1/3 பங்கு அளவுக்கு பாசி பருப்பு நான் இப்ப கழுவி அடுப்புல போட்டிருக்கேன். இது நான் ஊற வைக்கல, ஊற வச்சானாலும் பரவாயில்ல, ஊற வைக்கலன்னாலும் பரவாயில்ல. இது மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். இதை வேக வச்சு நம்ம ஓரளவுக்கு கரையிற மாதிரி பூவாட்டம் பூத்திருக்குல்ல, அது மாதிரி எடுத்துக்கலாம் நாம. இது வேகட்டும். இப்ப இது வேகிற நேரத்துல எனக்கு சில வேலைகள் இருக்கு, அது முடிச்சுக்கிட்டு நம்ம இது கிட்ட வந்தோம் அப்படின்னா இது ரெடியா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல வெந்து போயிடும். நம்ம அதை செஞ்சுட்டு இது நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்துல பருப்பு நல்லா வெந்திருக்கு. நான் சிம்ல வச்சுட்டு போயிருக்கேன். பாருங்க, சிம்லயே தான் இருக்கு. இது கரெக்டா வெந்து போயிருக்கு. இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலையை கவனிக்கலாம். இப்ப பாருங்க, ரவை நான் அளந்து வச்சிருக்கேன். எந்த டம்ளர் நம்ம எடுத்திருக்கோமோ அதுல 1/3 பங்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இப்ப இது 100 மில்லி 2 பேருக்கு நல்ல வயிறார சாப்பிட முடியுது. இப்ப பாருங்க, இதுல ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நம்ம டேஸ்ட்டுக்கு தாங்க, எவ்வளவு வேணாலும் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இதுல என்ன வேணாலும் மாற்றம் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டியாவும் இருக்கக்கூடியது. பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். அதனால இது நம்ம விருப்பத்துக்கு நமக்கு எப்படி பழக்கமோ அது மாதிரி கூட நம்ம இதை மாத்திக்கலாம். அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் போடுவீங்க, போடாம இருக்கவே முடியாது. ஏன்னா எனக்கே இதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். எனக்கும் 60+ அப்படிங்கறதால இப்ப இது மாதிரி நம்ம ஃபுட் லைட்டா இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு இது பூச நட்சத்திரம், தைப்பூசம். இன்னைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெங்காயம், பூண்டு அதெல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, மனசுக்கும் நல்லது. ஒரு பொழுது இருந்த மாதிரி ஒரு திருப்தியா இருக்கும். அன்னைக்கு இன்னைக்கு காலையில தோசையும் சாம்பாரும் செஞ்சுட்டேன். இப்ப மத்தியானத்துக்கு சாம்பார் வச்சு சாதம் சாப்பிட்டாச்சு. இப்ப நைட்டுக்கு வெங்காயம் இல்லாம
சாதம் சாப்பிடாம இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்பவுமே தோணும். அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுக்கோசமே நான் இன்னைக்கு இதை டிசைட் பண்ணி உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க, அடுத்தது வந்து அடுப்பை ஆன் பண்ணலாம். இப்ப இதுக்கு வந்து எண்ணெய் கூட ரொம்ப இல்லைங்க, ரொம்ப கொஞ்சமா தான். நம்ம வெங்காயம் அதெல்லாம் வதக்கினாதான் நமக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி பிடிக்கும். ஆனா இதுல வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதுமானதா இருக்கு. அந்த ஸ்டிக்கினஸ் கம்மியா இருக்கு. இப்ப வறுக்காம தான் நான் போடுறேன் பாருங்க. ரவை வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். வாண்டியில எண்ணெய் விட்டாச்சு நம்ம. இப்போ இது கடுகு பொரியட்டும். இப்போ நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா தெரிக்காம இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, வரமிளகாய் வச்சிருக்கோம். அதோட நம்ம நுடிச்சு வச்சிருக்கிற ஜீரகம், மிளகு, இதுல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நம்ம போட்டுக்கலாம். எவ்வளவு வேணுமோ நம்ம விருப்பத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்ப பாருங்க, பருப்புகள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனப்புறம் இதுக்கு தண்ணி. லாபம் 2 3. இப்போ இது வந்து எப்படி வேணாலும் நம்ம தண்ணி கணக்கு பண்ணிக்கலாங்க. 2.5 வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு உதிரி உதிரியா நல்லா அந்த ஜவ்வரிசி உப்புமாவாட்டும் உதிரி உதிரியா இருக்கும். இப்போ 3.5 வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும், குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கு அது மாதிரி கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் வந்து 3 தண்ணி வச்சிருக்கேன். இப்ப 3 தண்ணி வச்சுட்டு இந்த பாசி பருப்புல தண்ணியோட நான் இதுல சேர்க்கிறேன். இப்ப 3 அளவுக்கு வந்துருதுங்களா? இந்த அளவு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாவும் இருக்கும், உதிரியாவும் இருக்கும், அது மாதிரி இருக்கும். இப்ப பாசிப்பருப்பு வந்து நான் திட்டமா தண்ணி வச்சிருந்தேன். அந்த பாசிப்பருப்பு கழுவிட்டு அந்த பாசிப்பருப்புக்கு மேல இந்த அளவுக்கு தண்ணி, இந்த கோடு அளவுக்கு இப்படி விரல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாசிப்பருப்பு மேல இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருந்தேன். இப்ப அது வெந்து கரெக்டா இருக்கு. 10 நிமிஷத்துல உங்களுக்கு பாசிப்பருப்பு பாருங்க எவ்வளவு அழகா வெந்திருக்கு. இப்ப இதுக்கு உப்பு நாம போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நாம இந்த ஜீரகம், மிளகு எதுக்கு போட்டோம் அப்படின்னா வாசனையாவும் இருக்கும், ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது. இப்ப நாம வந்து வரமிளகா வந்து ஜஸ்ட் ஒரு வாசனைக்கும் ஒரு பாக்குறதுக்குமே ஒரு டெம்டிங்னஸ் வரும், அந்த மிளகாவோட கலர் அதெல்லாம் வரும்போது. இப்ப வந்து நம்ம எதை வேணாலும் ஒண்ணு நிறுத்திக்கிட்டு ஒண்ணு போட்டுக்கலாம். அதாவது வரமிளகாவை இன்னும் 2 மட்டும் போட்டுக்கலாம், இல்ல ஜீரக மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கலாம், வரமிளகாவை தவிர்த்துடலாம். அதே போல இதுல செய்யும் போது ஆனியன் இல்லாம வெஜிடபிள்ஸ் போட்டாலும் நல்லா இருக்கு. இப்ப இதுலயே கூட நம்ம என்ன விருப்பமோ கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு அதெல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆனியன் போட்டாலும் நல்லா இருக்கு. ஆனியன் போடும்போது பாசிப்பருப்பை தவிர்த்துனாங்க, அது மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கு. இப்ப தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாருங்க, நம்ம மூடி வச்சதுமே 1 நிமிஷத்துலயே கொதி வந்துருச்சு. ரவை வந்து உங்களுக்கு கட்டி தட்டாதுங்கிறதால ஒரு 10 வயசு குழந்தை கூட இதை நம்ம டக்குன்னு செஞ்சிடுவாங்க. இப்போ அனல் கம்மி பண்ணி நம்ம இதை அப்படியே வேக விடலாம். அனல் ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குவிக்கா தண்ணி தீந்துடுமே தவிர சில சமயம் வந்து வேகிறது இல்லை. அதனால நம்ம ஒரு தடவை கொஞ்சம் அனல் கம்மி பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு குவிக்கா ஆயிடுச்சு பாருங்க. பாக்குறதுக்கே எம்மையா இருக்கு இல்லைங்களா? உடனே சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணும். இப்ப பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும், தண்ணி நம்ம வச்சது கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? இப்ப இன்னும் கொஞ்சம் 1 நிமிஷம் வேகட்டும். இப்ப இந்த டைம்ல வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறதா இருந்தா டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தா கூட இந்த டிஷ்ஷை நம்ம சட்டுன்னு செஞ்சுக்கலாம். ஒரு வேலையும் இருக்காது, ரொம்ப குவிக்கா. நம்ம வந்து காஃபி குடிக்கிற நேரம் தான் ஆகும். இப்ப பாருங்க, இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வேணும்னா நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த
எப்படி அப்படின்னா இமிரேதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். அப்படி சொன்னோம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இருக்கிற மாய்ஸ்சர் மொத்தம் அந்த ரவை இழுத்துக்கிட்டு அப்படி கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சாஃப்டா உதிரியா வரும். இப்ப நாம இதுக்கு வேணும்னா நெய் வேணாலும் விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வைக்க போறேன். இது மூடி வைக்கலாம். இப்ப இந்த டைம்ல நீங்க தேங்காய் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்ல தண்ணியில ரவை கொட்டும் போதே போட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பினீங்கன்னா கெடாம இருக்கும். தேங்காய் வெந்து போகுது அப்படிங்கறதால உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்ப நம்ம இப்பவே சாப்பிடுறோம் அப்படின்னா லாஸ்ட்ல நம்ம இறக்கும் போது கூட மேல தூவி கொடுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே மூடி வைக்கலாம். இப்ப நம்ம 2 நிமிஷம் ஆச்சு, பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா, நல்லா சாப்பிடறதுக்கும் இதமா இருக்கும். நல்லா அதாவது மொத்தையா இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படின்னா, இப்ப நான் 2 நிமிஷத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். இதே இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் உதிரியா வரும். உங்களுக்கு இன்னும் உதிரியா வேணும் அப்படின்னா 2.5ல இருந்து எவ்வளவு வேணாலும் தண்ணி வச்சுக்கலாங்க. 2.5க்கு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஜவ்வரிசி உப்புமாவு பதமாவே இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியான, இன்ட்ரெஸ்டிங்கான, ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதிக கேலரிஸ் இல்ல, அது ஒரு மெயினா. அதே போல நம்ம யூஸ் பண்ற பொருட்களும் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கு. இதுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கண்டிப்பா நீங்க போடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.